السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سمعوا ما أنزل إلى الرسول ترى أعينهم تفيض من الدمع مما عرفوا من الحق يقولون ربنا آمنا فاكتبنا مع الشاهدين. صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு அதிகமான உபகாரங்கள் செய்து இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபூல் செய்வானாக. இஹ்லாஸோடு அவன் விரும்பக்கூடிய முறையில் இந்த அமல்களை செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் மாஇதா முடிக்கப்பட்டு சூரத்துல் அன்ஆம் ஓதப்பட்டது. 7வது ஜுஸு ஓதி முடிக்கப்பட்டது. 7வது இரவு 7வது ஜுஸு ஓதப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூரத்துல் மாஇதாவில், மாஇதாண்டா என்னது? அது ஒரு மறவை, சஹன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சீடர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் கேட்டாங்க, ஹல் யஸ்ததீஉ ரப்புக அன் யுனஸ்ஸில அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களே, உங்களுடைய ரப்பாகி அல்லாஹுக்கு முடியுமா வானத்திலிருந்து எங்களுக்கு மறவையை இறக்கி சாப்பாடு தரணும்? அல்லாஹ்க்கு முடியுமா? உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் கோபப்பட்டவங்களாக, காலத் தகுல்லாஹ இன் குன்தும் முஃமினீன், அல்லாஹை பயந்து கொள்ளுங்க, அல்லாஹை பற்றியா இப்படி கேட்குறீங்க? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லா விஷயத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன். உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே அல்லாஹ் தந்துட்டு இருக்கிறான். ஹல் யஸ்ததீஉ ரப்புக அன் யுனஸ்ஸில அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்போ அந்த மக்கள் தங்கடம் தெரிவித்தாங்க, மன்னித்துக்கோங்க, நுரீது அன் நதுமஇன்ன. அவங்க சொன்னாங்க, காலு நுரீது, நாங்கள் விரும்புகிறோம் என்னென்று சொன்னால், இப்படி ஏதாவது ஒரு அற்புதத்தை பார்த்து எங்களுடைய ஈமான் உறுதிப்படுத்துறதுக்காக நாங்கள் கேட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் மேலே சந்தேகம் கிடையாது எங்களுக்கு, அல்லாஹ்க்கு தர முடியாதுங்கிறனால நாங்கள் கேட்கலை. இப்படி ஏதாவது ஒரு அத்தாட்சி எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காட்டுனா, அந்த மறவை அல்லாஹ் இறக்கி காட்டிட்டா எங்கள் உள்ளத்தில் இன்னும் அல்லாஹ்வின் மீது அன்பும் பயமும் ஈமானும் அதிகரிக்குமே என்பதற்காகத்தான் கேட்டோன்னு சொன்னான். இப்போ உடனே ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. ஈசா இப்னு மர்யம், அல்லாஹும்ம ரப்பனா அன்ஸில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா தகூனு லனா ஈதன் லிஅவ்வலினா வ ஆখিরিனா வ ஆயத்தம் மின்க வர்ஸுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன். அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், வானத்திலிருந்து இந்த மக்கள் இப்படி கேட்குறாங்க, ஒரு உணவை இறக்கி வை உங்களுக்கு. அது எங்களில் முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோருக்கும் அது ஒரு கொண்டாடப்படும் நாளாக அது இருக்கட்டும். வர்ஸுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன், நீ ரிஸ்க் வழங்குபவர்கள் மிக சிறந்தவனாக இருக்கிறாய் என்று சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு கேட்டான். இப்போ அல்லாஹ் சொன்னான், காலல்லாஹு யா ஈசா இன்னி முனஸ்ஸிலுஹா அலைக்கும், நான் இறக்கி வைக்கிற ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. ஃபமன் யக்ஃபுர் பஅது மின்கும், அப்படி என்னுடைய அத்தாட்சியை நேரடியாக பார்த்த பிறகு யாராவது இதை நிராகரித்தால், ஏன்னா இதுக்கு முன்னாடி யூதர்கள் செய்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் என்ன சொன்னான்? மூசா அலைஹிஸ்ஸலாம், வக்தார மூசா கௌமஹு 70 ரஜுலன் லிமீகாத்தினா, தங்களுடைய சமூகத்திலிருந்து 70 பேரை புறக்கி எடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்சினா மலையை கூட்டிகிட்டு போனான். 30 நாளைக்கு அல்லாஹ் வர சொல்லியிருந்தான். வவாஅத்னா மூசா 30 லைலா, 30 நாள் நோன்பு வச்சு தூர்சினா மலைக்கு வர சொன்னான் அல்லாஹ் அந்த 70 பேரை. பிறகு அல்லாஹ் வந்து அது இன்னொரு 10 ஆக்கி 40 நாள் அல்லாஹ் ஆக்க சொன்னான். 40 நாள் அங்கே இருந்த பிறகு அல்லாஹுடைய குரலையெல்லாம் அந்த மக்கள் கேட்டாங்க.
அந்த 70 மூசா நபி மட்டும் இல்லை, அந்த கூட இருக்கிற அந்த 70 பேரும் அல்லாஹுடைய குரலை கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். பூமியில் இருந்து அல்லாஹுடைய குரலை கேட்ட மக்கள் அவங்க. ஆனால் அந்த 70 பேர் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? யா மூசா லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வை நேரைய பார்த்தா தான் நம்புவோன்ட்டான். குரலெல்லாம் கேட்டாங்க, அல்லாஹ்வை நேரைய எங்களுக்கு காட்டுங்க, இல்லை நாங்கள் ஈமான் கொள்ளவே மாட்டோம். அல்லாஹ்க்கு கடும் கோபம் ஏற்பட்டு அவங்கள இடியால் அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான். ஃபஅஹதத்ஹும் ஸாஇகா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட மன்றாடினாங்க, யா அல்லாஹ், நான் கூட்டிகிட்டு வந்து இந்த 70 பேரையும் மௌத்தாக்கிட்டேன்னு மக்கள் இப்படி பேசுவாங்க, இவங்களை மன்னிச்சு திருப்பி உயிரக்கூட அல்லாஹ். திருப்பி அல்லாஹ் அந்த 70 பேருக்கு உயிரை கொடுத்து அல்லாஹ் எழுப்பினான். சும்ம பஅஸ்னாக்கும் மின் பஅதி மௌத்திக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். நன்றி உள்ளவங்களாக இருக்கணுங்கிறதுக்காக திருப்பி நாம் உயிரை கொடுத்தோம் அந்த 70 பேருக்கும். ஏன்? அல்லாஹுடைய அத்தாட்சியை பார்த்தவங்க, குரலை கேட்டவங்க, பார்த்தா தான் நம்புவேண்டாக்கா, இது என்ன ஈமானாது? இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்தவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்தவங்க, அவங்கெல்லாம் இப்படி அல்லாஹ்ட விஷயத்தை பார்க்க ஆசைப்பட்டு இப்படிலாம் கேட்டாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த சஹாபாக்கள் யாரும் அப்படி கேட்கல. அல்லாஹ் அப்படிப்பட்ட நண்பர்களை அல்லாஹ் தேர்வு செஞ்சு கொடுத்தான். சஹாபாக்கள் அப்படிப்பட்டவங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு காட்டின அவங்க கேட்காமலேயே பல அற்புதங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அவங்களோட ஈமான் உறுதிப்படும்படியான பல்வேறு அற்புதங்களை சஹாபாக்கள் பார்த்தாங்க. கேட்காமலே அல்லாஹ் கொடுத்தான். இதான் இந்த உம்மத்துக்கும் மற்ற உம்மத்தினர்களுக்கும் உண்டான வித்தியாசம். ஹைர், இந்த சூறாவுக்கும் மாயிதான் வர்றதுக்கு காரணம், பேர் வைக்கப்படுறதுக்கு காரணம் இந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுறதுனால. ஆனால் அந்த மாயிதா இறக்கப்பட்டுச்சா, அந்த மாதிரி உணவு தட்டை இறக்கப்பட்டுச்சான்னு கேட்டால் 2 கருத்து இருக்குது. குர்ஆனில் சொல்லப்படலை. நான் இறக்குவேன்னு அல்லாஹ் சொன்னான், அது பிறகு இறக்கப்பட்டுச்சா இல்லையாங்கிற 2 கருத்து இருக்குது. இறக்கப்பட்டு அதை அனுபவிச்சாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், அப்படி இதை பார்த்த பிறகு நிராகரித்தீங்க சொன்னால் பிறகு நான் உலகத்தில் யாரையுமே வேதனை செய்யாத அளவுக்கு பயங்கரமாக வேதனை செய்வேன் எச்சரிக்கை செய்கிறதுனால அப்போவே வானான்னு சொல்லிட்டாங்க. வேண்டாம் அல்லாஹ், நாங்கள் சும்மாவே ஈமான் கொண்டு வரோம்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஹைர், இந்த சூரா மாஇதாவுடைய ஆரம்பத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கும் போதே பல்வேறு சட்டங்களை உள்ளடக்கிய வசனங்களை அல்லாஹ் இறக்குனான். பல்வேறு சட்டங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபு பில் உகூத். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்ட்ட செய்த ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்றுங்க. நீங்கள் என்னவெல்லாம் உலகத்தில் வாழ்க்கையில் ஒப்பந்தங்கள் செய்வீங்களோ அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்குது, மனிதர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிஞ்சவங்களாக வாழணும்னு சொன்னால் ஈமான் அவசியம், தக்வா இருக்கணும். அப்போ தான் அவனுடைய கட்டளைப்படி வாழ்கிறது லேசாக இருக்கும், அவன் தடுத்த விஷயங்களை விட்டு ஒதுங்கிறது லேசாக. எது வரைக்கும் ஈமான் இருக்காதோ, அல்லாஹ் மீது விசுவாசம் இருக்காதோ, தக்வா இருக்காதோ, அதன்படி செயல்படுறது கஷ்டம்தான். அதனால தான் அல்லாஹ் இந்த சட்டங்களை சொல்கிற இடங்கள்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு, என்னை ஈமான் கொண்ட விசுவாசிகளின் கூட்டு தான் அல்லாஹ் சட்டங்களே சொல்லுவான். இந்த அவ்ஃபு பில் உகூத் இந்த வார்த்தை இருக்குதே, பல்வேறு ஒப்பந்தங்களை இது எடுக்கும். ஒரு நாட்டில் நீங்கள் வாழ்கிறீங்களா, அந்த நாட்டில் செய்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்க. எப்படி ஹுதைபியா உடன்படிக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்க. அவ்வளவும் அவங்களுக்கு பாதகமான வாக்குறுதி தான். அந்த ஒப்பந்தம்லாம் என்னது? ஹுதைபியாவில் நடந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே முஸ்லீம்களுக்கு பாதகமானது. மக்கா குறைஷிகள் அவங்களுக்கு சாதகமாக ஒப்பந்தம் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செய்து 7வது 8வது வருஷத்தை நடக்குது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காண்றாங்க. எப்படி? இஹ்ராமுடைய ஆடை அணிந்து உம்ராவுக்கு போகிற மாதிரி. ஹிஜ்ரத் செஞ்சு மக்காலேருந்து வந்த பிறகு இன்னும் தாயகத்துக்கு போகவே இல்லை. இப்போ உம்ரா செய்கிற மாதிரி கனவு காண்றாங்க. இந்த செய்தியை சொன்னதுமே சஹாபாக்கள்லாம் தயாராகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஜமாத்தை அழைச்சிட்டு இஹ்ராமோட அமல் செய்யறதுக்காக போகிறாங்க. ஹுதைபியாங்கிற இடத்துல குறைஷிகள் தடுத்துடுறாங்க. உங்களை நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லி பல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்த சம்பவம், பெரிய சம்பவம் அது. அப்போ அந்த நேரத்தில் குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷிகள் இடத்துல ஒரு சமாதான ஒப்பந்தத்தை எதிர்பார்த்தாங்க. ஏன்னா பத்ரில் உஹதில் நிறைய போர்களில் அவங்க நலிஞ்சு போயிட்டாங்க குறைஷிகள்.
அவங்களோட தலைவர்கள் எல்லாம் மாண்டு விட்டார்கள். இஸ்லாமை அழிக்கணும்னு படையெடுத்து வந்தவங்களெல்லாம் மாண்டு போயிட்டாங்க. இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சொற்பமானவங்க, சொந்த பந்தம் எல்லாம். ஏன் இவங்கள்ட்ட திருப்பியும் இவங்க இன்னும் நலிஞ்சு போகணும்? அவங்களோட சமாதான ஒப்பந்தம் செஞ்சு நாம் அமல் செஞ்சுட்டு வருவோம், காபாவில் போய் உம்ராவை முடிக்கலாமேங்கிற ஆசையில் ஹுதைபியா வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனால் அவங்களெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க? விடமாட்டோம். பல பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி அவங்க சொன்னாங்க, இப்போ வந்ததோடு நீங்கள் வந்தீங்கன்னா எங்களை பற்றி அரபுகள் கேவலமாக பேசுவாங்க, இப்படி பாருங்கள் முஸ்லீம்களை உள்ளே விட்டுட்டாங்கன்னு சொல்லி. அதனால் நீங்கள் இப்போ போயிருங்க, அடுத்த வருஷம் வாங்க. 10 வருஷம் நமக்கு இடையில் எந்த போரும் நடக்கக்கூடாது. யாராவது இதுக்கு பிறகு யாராவது மக்காலேருந்து ஈமானை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரி செஞ்சு மதீனாவுக்கு வந்தால் நீங்கள் திருப்பி மக்காவுக்கு அனுப்பிடணும், எங்கிட்டே ஒப்படைச்சிடணும். அதே மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கணும். மதீனாலேருந்து யாராவது இஸ்லாத்தை விட்டு மக்காவுக்கு வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். இப்போ நீங்கள் எல்லாம் திரும்பி போயிடணும். போயிட்டு அடுத்த வருஷம் நீங்கள் உம்ராக்கு வாங்க, ஆயுதங்கள் இல்லாமல் வரணும், சாதாரண வாழை வச்சுக்கலாம். மற்றபடி போருக்கான ஆயுத தளவாடங்கள் இல்லாமல். இது எல்லாமே அவங்களுக்கு சாதகமானது, முஸ்லீம்களுக்கு பாதகமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனையும் ஏற்றுக்கொண்டாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா போன்றவங்கெல்லாம் கடுமையான கோபம் கொண்டாங்க. ரோஷத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவும்லாம் செஞ்சாங்க. நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம், நாமையே இவங்களுக்கு பணிஞ்சு போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே திருப்பி சொன்னாங்க. ஒப்பந்தம் கொடுத்தாச்சு, வாக்குறுதி நிறைவேற்றுவோம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போய் உமர் தான் சொல்கிறாங்க, நம்ம சத்திய மார்க்கத்தை தானே இருக்கிறோம். ஆமாம், இந்த மாதிரி நமக்கு பாதகமான ஒப்பந்தம் செய்து அது கட்டுப்பட சொல்கிறாங்களே, சரிதான், நீங்கள் நபியா அவங்க நபியான்னு கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் நபியா அவங்க நபியா? ஒரு நபி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது அல்லாஹுடைய உத்தரவு, அதுதான் நமக்கு வெற்றி, போங்கன்னு சொன்னாங்க. பிறகு தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அடங்குனாங்க. பிறகு காலம் முழுக்க அதை நினச்சி வருத்தப்பட்டாங்க, இப்போ நம்ம எதிர்த்து பேசணுமேன்னு சொல்லி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹுதைபியா உடன்படிக்கையை தான் மக்கா வெற்றிக்கு காரணமாக ஆக்குனா, அது வேறு விஷயம். இப்போ இந்த உடன்படிக்கை நடந்த சமயத்தில் திரும்பி வர்றாங்க, மன கஷ்டத்தோடு திரும்பி மதீனா போகிறாங்க. இவ்வளோ இஹ்ராமோட உடையோடு வந்து உம்ரா செய்யாமல் இப்படி கொண்டு வந்த குர்பானிகள்லாம் அறுத்துட்டு முடியெல்லாம் இறக்கிட்டு பாதிலே திரும்பி கனத்த மனதோடு திரும்பி போய்கிட்டு இருக்கும் போது மக்காவை நோக்கி வேறு பல கூட்டத்தார்கள்லாம் இஹ்ராமுடைய உடையில் போய்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாத மற்றவங்கள்லாம் உம்ரா செய்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ சஹாபாக்களில் சில பேர் சொன்னாங்க, நம்மை மக்காவுக்குள்ளே விடுறதுக்கு இவங்க தயங்குறாங்க, நாம் ஏன் மற்றவங்களையும் உள்ளே விடணும், நாம் அவங்களையும் தடுப்போம், போக விடாமல் தடுக்கலாம். அமல் செய்கிறதுக்காக மற்றவங்க மட்டும் எப்படி போகலாம்? முஸ்லீம்களாகிய நம்மை அவங்க விடலைன்னு சொன்னால் மற்றவர்களையும் நாம் மக்காவுக்குள்ளே விடக்கூடாதுன்னு நினைக்கும் போது தான் அல்லாஹ் சொன்னான், கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த். மூமின்களே, ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த், அல்லாஹுக்காக நீதியை நிலைநாட்டுங்க. வலா அஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒரு சாரார் உங்களுக்கு விரோதமாக நடக்கிறாங்கிறதுக்காக அந்த ஒரு பகையை மனசில் வைத்துக்கொண்டு மற்றவங்க மேலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யாதீங்க. உங்களோட குரோதமாக நடக்க குறைஷி அல்லாதவங்களுக்கு நீங்கள் இடைஞ்சல் செய்ய நினைக்கிறீங்க. அதனால் ஒரு சமூகத்தின் மீது உண்டான குரோதம் அந்த இடத்த உங்களுக்கு நீதத்தை நிலைநாட்டுறதில் தடை செய்யக்கூடாது. அல்லா தஅதிலு, நேர்மையாக நடக்கிறதில்ல குறை செய்யாதீங்க. ஃபஅதிலு, எல்லா விஷயத்தையும் நேர்மையை கையாளுங்கள். ஹுவ அக்ரபுல் இத்தக்வா, அதுதான் தக்வாவுக்கு மிக நெருக்கமானது என்பதாக அல்லாஹ் அந்த இடத்துல தடை செய்ததும் சஹாபாக்கள் விட்டுட்டாங்க. சரி, மற்றவங்க போகிறாங்க, போகட்டும், நமக்கான ஒப்பந்தம் இது. அந்த ஒப்பந்தத்தை முஸ்லீம்கள் அப்படியே நிறைவேற்றினாங்க. இப்படி ஒரு நாட்டு பிரஜங்கிற அடிப்படையில் நாட்டு சட்டங்களை, மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயங்களில், ஆகுமான விஷயங்களில் நம்ம கட்டுப்படணும். ஹராமான விஷயத்துக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கம் அதே மாதிரி ஆகுமான விஷயங்களில் நாட்டு சட்டத்தை மதித்து நடக்கணும். வாகனம் ஓட்டுறோம், அதுக்கு ரூல்ஸ் இருக்குது, அதை நம்ம பேணி நடக்கணும். இப்படி நாட்டு சட்டமாக இருந்தாலும் சரி. அதே போல் திருமண ஒப்பந்தம், இதுவும் ஒரு ஒப்பந்தம் தான். அல்லாஹ் அந்த திருமண ஒப்பந்தத்தை பற்றி சொல்லும் போது
மீசாக்கன் கலீலா, இது இறுக்கமாக போடப்பட்ட முடிச்சுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நல்லா இறுக்கி போட்ட முடிச்சு, அதை அவிழ்க்காதீங்க, அந்த முடிச்சை அவிழ்க்காதீங்க. இறுக்கி போடப்பட்ட முடிச்சு ஒப்பந்தம். நிக்காஹ் என்பது அது ஒரு ஒப்பந்தம். அப்போது கணவன் மனைவிக்கு சேர கடமை, மனைவி கணவனுக்கு சேர கடமைகள், இதை ஒருத்தர் அதை படித்து அதன்படி செயல்படணும். அதே மாதிரி ஒரு வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் செய்கிறோன்னா அது ஒரு ஒப்பந்தம், அதுலேயும் சொல்லப்பட்ட பிரகாரம் நடந்து கொள்வது. இப்படி எல்லா ஒப்பந்தங்களையும் எடுக்கும் இந்த ஒரே ஒரு ஆயத்து கூட இல்லை. அவுஃபு பில் உகூத், வாக்குறுதிகளை ஒப்பந்தங்களை முறையாக நிறைவேற்றுங்கள். பல்வேறு உபதேசங்களை அல்லாஹ் இந்த ஆயத்துகளில் இந்த சூறாவில் பல்வேறு சட்டங்களை அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு ஓதப்பட்ட முதலாவது வசனத்தில் وَإِذَا سَمِعُوا مَا أُنزِلَ إِلَى الرَّسُولِ تَرَى أَعْيُنَهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ مِمَّا عَرَفُوا مِنَ الْحَقِّ. அல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமான விஷயம் என்னன்னு சொன்னால் அழுகிறது. கண்ணீர் சிந்தி அழுகிறத அல்லாஹ் சிலாகிச்சு சொல்லுவான். அல்லாஹுடைய நினைப்பில், சத்தியத்தை விளங்கின ஒரு நினைப்பில், அல்லாஹுடைய ஞாபகத்தில் ஒருத்தர் அழுகிறாரு. இது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடித்தமான அமல். இது அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் சொல்லான். வைதா சமிஉ, அவர்கள் செவியுற்றால், மா உன்சில இலர் ரசூல், இந்த ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கப்பட்ட வசனத்தை, குர்ஆனை இவர்கள் கேட்டால், தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக், சத்தியத்தை விளங்கியதன் காரணமாக அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் சிந்துவதை நபியை நீங்கள் பார்ப்பீங்க. யார் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறாங்க, ஹபஷாவில் சஹாபாக்கள் மக்காலேருந்து ஹிஜ்ரி செஞ்சு முதல்ல ஹபஷாவுக்கு போனாங்க. அங்கே ஹபஷாவில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தாங்க. கிறிஸ்தவர்களில் அவர்களுடைய மன்னராக நஜ்ஜாஷி இருந்தார். நஜ்ஜாஷியும் அவங்க சபையை சேர்ந்த பாதிரிமார்கள்லாம் இந்த சூரா மரியம் அல்லது அவங்க அந்த நஜ்ஜாஷி மன்னரை சார்ந்த அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் அங்கேருந்து மதீனாவுக்கு நபிசா ஹிஜ்ரி செஞ்சு போன பிறகு நபிசாசை சந்திக்கிறதுக்காக பின்னாடி வந்தவங்க. அந்த கூட்டத்தார்கள் அல்லாஹுடைய வசனத்தை கேட்டு கண்ணீர் சிந்தி அழுதாங்க. எவ்வளோ சத்தியமான விஷயம்! நமக்கு இஞ்சியில் சொல்லப்பட்ட அதே கருத்தை இந்த குர்ஆன் சொல்லுதே. அல்லாஹ் எவ்வளோ விஷயத்தை நமக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறான் என்று சொல்லி அவங்க அப்படியே மனது இலகி கண்ணீர் சிந்தினாங்க. இது அல்லாஹ் சிலாகிச்சு சொல்லுவான். அப்போ அல்லாட்ட அவங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டு துஆ செய்கிறதே அல்லாஹ் அதில் பதிவு செய்கிறான். யகூலூன ரப்பனா ஆமன்னா ஃபக்துபனா மஅ ஷாஹிதீன். அல்லாஹ் நாங்களும் ஈமான் கொண்டுட்டோம், எங்களை பதிவு செய்துக்கோ, நல்லடியார்கள் எங்களையும் சேர்த்துக்கோ. ஒமா லனா லா நுமினு பில்லாஹ் ஒமா ஜாஅனா மினல் ஹக் வனத்மஉ அன் யுத்கிலனா ரப்புனா மஅல் கௌமிஸ் ஸாலிஹீன். நாங்கள் ஏன் அல்லாஹ் ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியும்? நாங்கள் ஏன் அல்லாஹ் ஈமான் கொள்ளாமல் இருக்கணும்? இவ்வளோ விஷயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அந்த அல்லாஹ்வை நாங்கள் இப்போவும் ஈமான் கொள்கிறோம் என்பதாக இஸ்லாத்துக்கு வந்த சமயத்தில் அல்லாஹ்வின் மீது அந்த ஈமானை அவங்க சிலாகிச்சு சொன்னதை அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இந்த கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த கிறிஸ்தவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்பையும் இரக்கத்தையும் போட்டிருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று வந்துட்டா, யூதர்கள் எல்லா காலத்திலையுமே உங்களுக்கு விரோதமாக தான் செயல்படுவாங்க. லதஜிதன்ன அஷத்தன்னாஸி அதாவத்தல் லில்லதீன ஆமனு அல் யஹூத். மூமின்களுக்கு கடுமையான விரோதம் கொண்டவங்களாக யூதர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் ரொம்ப பிணைப்பாக முஸ்லீம்களோடு ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய சாரார் யாருன்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள். அவங்கள்ட்ட பெருமை இருக்காது. உண்மையிலேயே அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை விளங்கி அவங்களுடைய வேதப்படி நடக்கிறவங்கள்ட்ட பார்த்தா அவங்க உள்ளத்தை இறக்க சுபாவம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். வஜஅல்னா ஃபீ குலூபில் லதீன தபஊஹு ரஃபத்தன் வ ரஹ்மா. அந்த இன்ஜில் வேதத்தை பின்பற்றக்கூடிய அந்த மக்களுடைய உள்ளத்தில் நாம் போட்டிருக்கிறோம் ரஃபத்தன் வ ரஹ்மத்தன், இரக்கத்தையும் அன்பையும் போட்டிருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் அவங்க முஸ்லீம்களை நேசிப்பாங்க. கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு தெரியும், அவங்க வேதத்துலேயும் இந்த வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அவங்க தெளிவான முறை இதை விளங்கிட்டாங்கன்னு சொன்னால் உடனே ஈமான் கொண்டுருவாங்க. அவங்களுடைய கொள்கைகளை எல்லாம் அல்லாஹ் தெளிவுபடுத்தி சொன்னான். அதே நேரத்தில் பிடிவாதமாக விளங்கியும் சத்தியத்தை விளங்கியும் இதை ஏற்றுக்கொள்ளாத இறுகிய மனம் படைத்தவங்களும் இருக்கிறாங்க.
அந்த மாதிரி யூதர்களையும் கிறிஸ்தவர்களும் இருப்பவங்களை உங்களுடைய உற்ற நேசர்களாக ஆக்கி கொள்ளாதீங்கிற எச்சரிக்கையும் அல்லாஹ் அந்த சூறாவில் சொல்கிறான். ஏன்னா சூரா ஃபாத்திஹாவிலே அது சொல்லப்பட்டுருச்சு, கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவர்களான அந்த யூதர்களுடைய பாதையையோ வலத்தாலீன் வழிகெடுப்பவர்களான நசாராக்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டிராதன்னு துவா செய்கிறோம். இந்த சூறாவில் அல்லாஹ் அதை தெளிவாக பேசலா தத்தஹிதுல் யஹூத வன் நசாரா அவுலியா. உங்களுக்கு உற்ற நெருங்கிய நேசர்களாக நீங்கள் அவங்கள ஆக்கி கொள்ளாதீங்க. ஏன்னா அவங்களும் வேதம் கொடுக்கப்பட்டவங்க தான், வேதத்தை பெற்றுக்கொண்டும் அதை மாறி செஞ்சவங்க, பிடிவாதமாக அல்லாஹ்வையே கேலி செஞ்சவங்க. வக்காலத்தில் யஹூத் எதுல்லாஹி மகளூலா, யூதர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது. நவுது பில்லா. உல்லத் ஐதீஹிம் வலுஇனு பிமா காலு, அவர்கள் கைதான் கட்டப்பட்டு விட்டது, அவர்கள் அல்லாஹுடைய சாபத்திற்கு ஆளாகி விட்டார்கள் என்று இந்த மாதிரி அல்லாஹ் பற்றி பேசுனதுனால அவங்கள அல்லாஹ் சபிச்சிட்டான். அப்படிப்பட்ட இந்த யூதர்களுடைய கலாச்சாரம் உங்கள் வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அவங்கள மாதிரி நீங்கள் ஆயிராதீங்க. யார் அவங்க? இத்தஹது தீனக்கும் ஹுஸ்வம் வலஇபா, உங்களுடைய தீனை கேலி கிண்டலாக எடுத்துக்கொண்டவர்கள், உங்கள் மார்க்கத்தை கேலி கிண்டல் செய்யக்கூடியவங்க. அவங்க எப்படியாவது இவங்களுக்கு முஸ்லீம்கள் இவங்களை பிரித்து இவங்களுக்கு மத்தியில் சண்டையை உண்டாக்க முடியாதா என்று பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான். குல்லமா அவ்கது நாரல்லில் ஹர்பி, அவங்க போரை தூண்டுவதற்கான வேலையை யூதர்கள் செஞ்சுட்டே இருப்பாங்க. எப்படியாவது இவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கணும், இவங்களை நலிய வைத்து கொண்டே இருக்கணும் என்பதாக. ஆனால் அல்லாஹ் அதை அமைத்திக்கிட்டே இருப்பேன்னு சொல்லலாம். அல்லாஹ் அதை அணைச்சிக்கிட்டே இருப்பானா. இப்படிப்பட்ட யூதர்கள் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்கு தெளிவாக தௌராத்தில் இஞ்சியில் சொல்லப்பட்ட சட்டங்களை எல்லாம் குர்ஆன்லேயே நாம் அதை தான் சட்டமாக்கி இருக்கிறோங்கிறத அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்று ஓதப்பட்ட வசனத்தில் சொன்னால், ஈமான் கொண்ட மக்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னால், லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா ஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எதை ஹலாலாக்கி இருக்கிறானோ அதை ஹராமாக்காதீங்க. ஹலாலான ஒரு விஷயம் அதை நாமளும் என்ன செய்யக்கூடாது, ஹராமாக ஆக்கக்கூடாது. ஒரு விஷயம் பிடிக்கலை அதனால் சாப்பிடல, தப்பு கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஹலாலாக ஆக்கியிருக்க நாமவே ஹராமாக்கி கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அமல்கள் எப்படின்னு விளங்கி கொள்றதுக்காக நபிசாசம் மனைவிமார்கிட்ட போய் விசாரித்தான். நபிசாசத்துடைய அமல் எப்படி, வீட்டில் எப்படி இருப்பாங்க. இப்போ அவங்க நபிசாசம் மனைவிமார்கள் சொன்னாங்க, நபிசாசம் வீட்டுக்கு வந்துட்டால் வீட்டு வேலைகளையும் செய்வாங்க, எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க, தஹஜ்ஜத்தை எந்திரிச்சு அமல் செய்வாங்க, மற்ற மனிதர்களை போல தான் வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க. இதை சொன்னதும் அந்த சஹாபாக்களுக்கு நபிசாசம் அமலை குறைவாக நினச்சாங்க. அது அல்லாஹ்வோட நபி, அவங்களுக்கு முன்பின் பாவங்களெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். ஆனாலும் அவங்க இரவு வணக்கத்தில் நபிசாசம் கால் வீங்க தொழுந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டுட்டு நபிசாசம் அமலில் அவங்க கொஞ்சம் குறைவாக நினச்சாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நமக்கு இதெல்லாம் பத்தாது. அதனால் அதை வந்த கூட்டத்தில் சில பேர் சொன்னாங்க, நான் இனிமேல் இரவு முழுக்க அல்லாஹ் வணங்கிட்டே இருப்பேன், தூங்க மாட்டேன். தூங்குறத ஹராமாக்கிட்டான். ஒரு சாரார் சொன்னாங்க, நான் இனிமேல் பெண்களை நெருங்கவே மாட்டேன், நிக்காஹே செய்ய மாட்டேன்னு சில கூட்டம் சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க, நான் பகலெல்லாம் நோன்பு வைக்க போகிறேன்னு சொன்னாங்க. இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. நபிசாக இந்த செய்தி கேள்விப்பட்டு சஹாபாக்களை கண்டிச்சாங்க. அவங்களை கூப்பிட்டு அப்போ தான் இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. இந்த ஆயத்தை இறங்குது, ஈமான் கொண்டவர்களே, லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை ஹராமாக்காதீங்க, இதெல்லாம் ஹலால். சஹாபாக்கள் கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களை விட அல்லாஹ்வை அதிகம் பயப்படுபவன் நான் தான், அல்லாஹ்வை அதிகம் விளங்கியவனும் நான் தான், அல்லாஹ்வை அதிகம் பயப்படுபவன் நான் தான். நான் திருமணமும் முடிக்கிறேன், நான் நோன்பும் வைக்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன், நான் இரவில் தூங்கவும் செய்கிறேன், இரவில் எழுந்து அல்லாஹ்வை வணங்கவும் செய்கிறேன். ஒரே இபாதத்தே செய்கிறது, துனியாவே சுத்தமாக ஒதுக்கி துறவரம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. கிறிஸ்தவர்களில் ஒரு சாரார், ஒரஹ்பானியத்தை நிபுத்ததூஹா மா கதபுனா அலைஹிம், அல்லாஹ் கிறிஸ்தவத்திலையுமே துறவரத்தை அல்லாஹ் கட்டாயமாக ஆக்கவே இல்லை, அவங்களாம் உண்டாக்கிக்கிட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அவங்களாம் உண்டாக்கி கொண்டாங்க, அல்லாஹ் கடமையாக்கலை. திருமணமே ஹராமாக்கி ஒரு சாரார் வாழ்கிறாங்க.
ஆனால் அதையும் அவங்க முறையாக பேணுவதில்லைன்னு அல்லாஹ் சொல்லலாம். ஃபமா ரஅவுஹா ஹக்க ரிஆயத்திஹா, அதை பேண வேண்டிய முறையில் அவர்கள் முடியாது. ஏன்னா மனித தன்மையோடு அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். அப்போ அந்த மாதிரி முஸ்லீம்கள்லையும் சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நாங்கள் துனியாவை வெறுத்து வாழ்கிறதுக்கு அனுமதித்தாங்க. குறிப்பாக ஆண்கள் ஆண்மை நீக்கம் செய்து வாழ்வதற்கு அனுமதி கேட்டாங்க. அப்போ தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கி கண்டித்தான். நபி சொன்னாங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய கண்ணுக்கான ஹக்கு இருக்குது, அதுக்குள்ள ஹக்கு தூங்குறது. வயிற்றுக்கான ஹக்கு இருக்கிறது, அதுக்கு உணவை கொடுப்பது. உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அதை நிறைவேற்றுவது என்பதாக இன்னலி ஐனைக்க அலைக்க ஹக்கா வலி பத்னிக்க அலைக்க ஹக்கா வலி ஜௌஜிக்க அலைக்க ஹக்கா. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அந்த கடமையை செய்யணும். நீங்கள் வெறும் அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்ய வேண்டிய கடமை மட்டும் உங்களுக்கு இல்லை, ஹுக்கூக்குல்லாஹும் இருக்குது, ஹுக்கூக்குல் இபாதும் இருக்குது என்ற விஷயத்தையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரே ஆயத்தில் சொல்லி ஹலாலை ஹராமாக்காதீங்க. இந்த மாதிரி எல்லை கடந்து நடப்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅத்ததீன், எல்லை மீறி நடப்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே நேரத்தில் நீங்கள் உலகத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லி ஹராமில் போய் விழுந்துடாதீங்க. வ குலூ மிம்மா ரஸகக்குமுல்லாஹு ஹலாலன் தய்யிபா. உலகத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்டதில் ஹலாலானதை அனுபவிங்க. அது அடுத்த அன்னாம் சூறாவில் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான விஷயங்கள் வரும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஹலாலை பற்றி. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் சத்தியம் பண்ணிட்டீங்க. சில பேருடைய சத்தியம் இருக்குது, அது பேச்சுக்கு பேச்சு மூச்சுக்கு மூச்சு சத்தியம் வரும். எது பேசினாலும் சத்தியம் அதாவது சத்தியம் எப்போ பண்ணணும்? உங்கள் பேச்சை யாராவது நம்பலை மறுக்கிறாங்கன்னு சொன்னால், இல்லைப்பா சத்தியமாக இப்படி தான் நான் சொன்னேன், சத்தியமாக நான் சொல்லலை அப்படின்ற ஒரு நிர்பந்த நேரத்துக்கு தான் சத்தியத்தை பயன்படுத்தணும். அரபுகள்கிட்ட சில பேர்கிட்ட பேச்சுக்கு பேச்சு இருக்கும், வல்லாஹி வல்லாஹி சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி சத்தியங்கள் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம், அதை பற்றி குற்றம் பிடிக்கப்படாது. ஆனால் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி அல்லாஹுடைய பேரை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி அல்லாஹ் மேலே சத்தியமாக இனிமேல் நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன்டோ அல்லது இந்த வேலையை நிச்சயமாக செய்வேன்னு சொல்லி நீங்கள் சத்தியம் பண்ணிவிட்டால் அதை பேணித்தான் ஆகணும். அது என்ன செய்யணும்? அந்த சத்தியத்தை கடைப்பிடித்தே ஆக வேண்டும். அந்த சத்தியத்தை முறிக்கக்கூடாது. ஆனால் சத்தியம் செய்யக்கூடிய விஷயம் ஒரு ஹலாலை ஹராமாக்குவதாக சத்தியம் செய்கிறீங்க. இனிமேல் அல்லாஹ் மேலே சத்தியமாக என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன், இப்படி சத்தியம். ஒரு ஹலால் சொந்த பந்தத்தை சேர்ந்து வாழ மாதிரி மார்க்கம் சொல்லுது. இவர் சத்தியம் பண்ணி அந்த வீட்டுக்கே போக மாட்டேங்கிறார். இந்த மாதிரி சத்தியங்களை முறிப்பது சிறந்தது. சத்தியங்கள் என்ன செய்யணும்? சில சத்தியங்கள் இருக்குது, அதை பேணி நடப்பதை விட அந்த சத்தியத்தை முறிச்சிட்டு அதுக்கு மாற்றம் செய்யணும். அதே நேரத்தில் அதுக்கு பரிகாரத்தையும் அல்லாஹ் சொல்லித்தரான். ஒரு சத்தியம் செஞ்சு அந்த சத்தியத்தை நிறைவேற்றாமல் நீங்கள் முறிச்சிட்டீங்க என்று சொன்னால் அதுக்கான பரிகாரத்தை நம்ம செய்யணும். ஃபகஃபாரத்துஹு இத்ஆமு 10 மசாக்கீன், 10 மிஸ்கீன்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும். ஒரு சத்தியம் செஞ்சீங்க, அதை நிறைவேற்ற முடியலை, அந்த சத்தியத்தை முறிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 10 மிஸ்கீனுக்கு சாப்பாடு, ஏதாச்சும் ஒரு வேளை சாப்பாடு 10 பேருக்கு கொடுக்கணும். அப்படி வசதி இல்லையா? அல்லது நீங்கள் 10 பேருக்கு உடைய கொடுக்கணும். அந்த சாப்பாடு நடுத்தரமான உணவாக இருக்கணுங்கிறதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு, அல்லது நீங்கள் என்ன செய்யணும்? 10 பேருக்கு ஆடை எடுத்து கொடுக்கணும். இல்லை அந்த வசதி இல்லை என்று சொன்னால் 3 நோன்பு பிடிக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறான். சத்தியத்தை முறிச்சா என்ன செய்யணும்? 3 நோன்பு பிடிக்க வேண்டும். ذَلِكَ كَفَّارَةُ أَيْمَانِكُمْ إِذَا حَلَفْتُمْ وَاحْفَظُوا أَيْمَانَكُمْ. ஆகவே சத்தியம் செஞ்சால் அதை பேணி நடங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தை பற்றியான செய்திகளை சொல்லிவிட்டு, குறிப்பாக ஒரு விஷயத்தை விட்டும் இந்த உம்மத்தை அல்லாஹ் முழுக்க அதிலேருந்து ஒதுங்கி இருக்க சொல்லி அடுத்த வசனத்தில் சொன்னான், ஈமான் கொண்டவர்களே, மது, போதை வஸ்துக்கள், சூதாட்டம், அதே போல் நட்டு வைக்கப்பட்ட சிலைகள், குறிப்பார்க்கக்கூடிய அம்புகள், குறிப்பார்க்கிறது, இவைகள் அனைத்தும் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய வேலையாக இருக்கு. இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிர்.
இந்த போதையின் மூலமாகவும் இந்த சூதாட்டத்தின் மூலமாகவும் ஷைத்தான் விரும்புவது என்னவென்று சொன்னால், உங்களுக்கிடையில் பகைமையை உண்டாக்க வேண்டும், உங்களுக்கு மத்தியில் குரோதத்தை உண்டாக்க வேண்டும். வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாஹ், அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தூரமாக்க வேண்டும். அதுதான் ஷைத்தான்ட ஆசை. அதனால் ஃபஹல் அன்தும் முன்தஹூன், இதை விட்டும் நீங்கள் ஒதுங்கி கொள்ள மாட்டீர்களா? இந்த மது ஹலாலாக இருந்துச்சு ஆரம்பத்தில். இந்த மது தடை செய்யப்பட வேண்டுங்கிற ஆசையும் உமர் ரலியல்லாஹு தான் முதல்ல வந்துச்சு உள்ளத்தில். பல விஷயங்கள் ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்க ஆசைப்பட்டதையெல்லாம் அல்லாஹ் ஆயத்தாக்கி சட்டமாக ஏற்றுனான். 20 விஷயங்கள் சொல்லப்படுது. அதில் ஒரு விஷயந்தான், இந்த சமுதாயத்தில் மதுபானம் ஹராமாக்கப்படணும்னு ஆசைப்பட்டாங்க உமர் ரலியல்லாஹு தான். அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டே இருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி காலை மாலை டீ குடிக்கிறோமோ, விருந்தாளிகள் வந்தால் டீ கொடுப்போமோ, அடிக்கடி டீ குடிக்கிற அந்த ஆசை இருக்குதோ, அதுபோல் மதுவில் இருந்தாங்க. அவங்கள போய் எப்படி டப்புன்னு நிப்பாட்ட முடியுமா? அல்லாஹ் தர்த்தீப் செய்தான். முதல்ல அல்லாஹ் ஆயத்தை இறக்குனா, எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர். நபியை உங்கள்கிட்ட சூதாட்டத்தை பற்றியும் மதுவை பற்றியும் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இதில் பெரிய பாவம் இருக்குது, இது பெரும் பாவம். வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபிஹிமா, இதில் கிடைக்கிற லாபத்தை விட நஷ்டம்தான் அதிகம் என்பதாக அல்லாஹ் சொல்லி தடை செய்யலை. இதில் நஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி முடிச்சிட்டான், ஹராமுன்னு சொல்லலை. அதனால் மக்கள்லாம் என்ன நினச்சாங்க, அல்லாஹ் தடை செய்யலையே, இது லாபமும் இருக்குதுன்னு சொல்கிறான், லாபத்தை விட நஷ்டம் அதிகம்னு சொல்கிறான், அவ்வளோதான் அப்படி சொல்லி சில மக்கள் அதை ஈடுபட்டாங்க, சில மக்கள் அதன்ட்டு ஒதுங்கினாங்க. அப்போ உமர் தான் துவா செஞ்சாங்க, அல்லாஹ் இதை நிறுத்த மாட்டியா, இதுக்கு நல்ல ஒரு முடிவை இறக்கி வை. ஏன்னா மக்கள் தொழுவ வைக்கிறாங்க, தப்பாக குடிச்சிட்டு போய் தொழுவ வைக்கிறாங்க. கொல்யா யுஹல் காஃபிரூன் அபுதுமா தாபுதூன், தப்பாக லாபம் விட்டுட்டு ஓதுறாரு. அப்போ ஷிர்கான விஷயங்கள்லாம் ஆயத்தில் உண்டாகுது. மூலத்தான் இன்னும் கவலைப்பட்டாங்க. இப்போ அல்லாஹ் ஆயத்தை இறக்குனா, லா தக்ரபு ஸலாஹ் வ அன்தும் சுக்காரா, நீங்கள் போதையான நிலைமையில் தொழுகைக்கு நெருங்காதீங்க. அப்போ மக்கள் தர்த்தீபுக்கு வந்தாங்க. 5 வேளை தொழுகையா, தொழுகிற நேரம் வரும்போது குடிக்க மாட்டாங்க, தொழுதுட்டு குடிக்கிறவங்க தொழுதுட்டு குடிக்கிறவங்களாக இருந்தாங்க. ஒரு தர்த்தீபுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பொழுது இன்றைக்கி ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் அதை 3வது கட்டமாகத்தான் ஒட்டுமொத்தமாக தடை செய்யப்பட்ட வசனம் இறங்குனுச்சு. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நான் சின்ன வயசு, நான் ஹதரத் அதாவது ஒரு சஹாபியினுடைய வீட்டில் நான் மது பரிமாறிக்கிட்டு இருக்கிறேன், விருந்தாளிகளுக்கு மதுபானத்தை ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ இந்த வசனம் இறக்கப்பட்டதும் இந்த ஆயத்து என் காதில் விழுகுது. அப்போ நான் அங்கே ஊற்றி பரிமாறி கொண்டிருக்கிற நிலைமையில் பரிமாறுவதை நிறுத்திவிட்டேன். நீங்கள் இதை விட்டும் ஒதுங்க மாட்டீர்களா, முழுமையாக போதையை விட்டும் நீங்கள் தூரமாக மாட்டீங்களான்னு அல்லாஹ் கேட்டதும், இதோ நாங்கள் ஒதுங்கி விட்டோம் யா அல்லாஹ்னு சொல்லி நான் ஊற்றுறதை நிப்பாட்டிட்டேன். குடித்து கொண்டிருந்த சஹாபாக்கள் குடிப்பதை அப்படியே நிறுத்தி விட்டார்கள், அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. சொல்லப்படுது, வரலாறில் எழுதப்பட்டிருக்குது, மதீனாவில் மது ஆறு ஓடியது. அந்த காலத்தில் பெரிய வசதி படைத்தவங்க யாராக இருப்பாங்கன்னு சொன்னால், யாருடைய வீட்டில் அதிகமான மது இருக்குதோ, அதெல்லாம் பேரிச்சம்பழம் திராட்சை இதில் தான் செய்வாங்க அந்த மது. அதெல்லாம் பெரிய பெரிய டேங்காக வீடுகளில் பூமிக்கு கீழே புதைச்சி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து அள்ளி அள்ளி குடிச்சிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து தெருவில் ஊற்றப்பட்டு ஆறு ஓடியது என்பதாக எழுதப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய கட்டளை ஒரு தடவை தான் சஹாபாக்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது, உடனே அமல் செஞ்சாங்க. அப்போ சஹாபாக்கிட்ட உள்ளத்தில் கவலை இருந்துச்சு, எத்தனையோ மக்கள் இதுக்கு முன்னாடி குடித்த நிலைமையில் மௌத்தானாங்களே. உஹதுடைய சமயத்தில் சுஹதாக்கள் எத்தனையோ ஷஹீதுகள் அன்று காலையில் மதுவை குடித்தவர்கள், ஷஹீதான அத்தனை பேருடைய வயிற்றிலையும் மது இருந்தது. அல்லாஹ் இதை இவ்வளோ வன்மையாக கண்டிக்கிறானே, அப்படி கவலைப்பட்டாங்க, கேள்வி கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு வந்து. அப்போ அல்லாஹ் சொன்னா, லைஸா அலல்லதீன ஜுனாஹுன் ஃபீமா தஇமு இதா மத்தகவ் வ ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். பிரச்சனை இல்லை, தடை வர்றதுக்கு முன்னாடி அதை அனுபவிச்சாங்க. ஆனால் அவங்க ஈமான் அமல் இருந்ததுனால அந்த தடை செய்யப்படாத காலத்தில் குடித்தவங்க எந்த பிரச்சனையும் இல்லை. பிறகு நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவர்கள் இப்பொழுது ஹயாத்தோடு இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்து இதை விட்டு ஒதுங்கி இருப்பாங்க.
இப்போ இன்றைக்கி எத்தனையோ தடவை சொல்லப்படுது, எத்தனையோ பேர் அதில் மூழ்கி இருக்கிறாங்க. அதை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு, குறிப்பாக முஸ்லீம் சமூகம் இதில், முஸ்லீம் வாலிபர்கள் இது விஷயத்தை குறி வைக்கப்படுறாங்க. வேறு யாரும் இன்றைக்கி நோக்கம் கிடையாது. எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அதிகமாக பெரும்பான்மையினராக வாழ்கிறாங்களோ அந்த ஊர்களில் இந்த மதுவை நாம் பரவலாக ஆக்கிவிட்டால் இவங்க எல்லா பாவத்தையும் செய்ய வைக்கலாங்கிறது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தான் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் வருது. ஒரு பெரிய மகான் அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருந்தார். அவரை வழிகெடுக்கிறதுக்காக ஒரு பெண்ணு முயற்சி செய்கிறா, முடியலை. வேறு ஒரு விஷயத்துக்காக அவங்க அழைக்கப்படுறாங்க ஒரு சபைக்கு, ஏதோ ஒரு தேவைக்காக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஒரு பெண்ணு, ஒரு குழந்தை, ஒரு மதுபானம் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு பெண் தவறான விஷயத்துக்கு அவரை அழைக்கிறாள். ஒன்று, என்னோட தவறாக நடந்து கொள், இல்லை என்றால் இந்த குழந்தையை கொலை செய், இல்லை என்று சொன்னால் இந்த மதுவை குடி, இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்று நீ தேர்வு செய்யணும் அந்த பெண்ணு சொல்லலாம். அப்போ அந்த ஆபீத், அந்த வணக்கசாலி பார்த்தாரு, இது பெரிய பாவம், ஒரு பொம்பளை விஷயம், இது புள்ள கொலை செய்கிறது மகா பெரிய பாவம், இது ஒரு கொலை கிளாஸ் மது தானே, குடிச்சிட்டு போயிடுவோம் என்பதாக ஒரு கொவலையை குடித்தார். குடித்து விட்டு அவர் சொன்னார், இன்னும் கொஞ்சம் ஊற்றுண்டார், இன்னும் குடித்தார், போதை ஏறுனுச்சு, எல்லா பாவத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார், கொலையும் செஞ்சிட்டார். அதனால தான் சொல்லப்படுது உம்முல் ஹபாயிஸ், எல்லா பாவத்துக்கும் தாய் மது. ஒருத்தனை மதுவுக்கு அடிமையாக்கிவிட்டால் அந்த குடும்பமும் சரி, அந்த சமூகமும் சரி தலைக்குனிவை சந்திக்கும். இதுதான் இன்றைக்கி எதிரிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சி. முஸ்லீம்களுடைய அறிவை மழுங்க வைக்க வேண்டும் என்றால் இவர்களை போதைக்கு அடிமையாக்க வேண்டும். இந்த நிலையிலும் உம்மத்தை பாதுகாக்கணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட ஈமானை முதல்ல கொடுக்கணும். ஈமான் இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு ஒதுங்குவாங்க. ஈமான் அல்லாஹ்ண்டா யாரோட விளங்க வைக்கணும், பிறகு தான் இதெல்லாம் வாழ்க்கையில் எடுத்து செயல்பட முடியும். ஆக இதெல்லாம் இப்போது நம்ம 2-3 வசனம் தான் சொல்கிறோம், ஓதுனது நூற்றுக்கணக்கான ஆயத்து ஓதப்பட்டுக்குது. நம்ம டெய்லி பேசுகிறது ஒரு ஆயத்து 2 ஆயத்தை தான். அதனால் இன்றைக்கி தராவியில் ஓதுனதை தான் இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டோன்னு நினச்சிடவானா, ஒரு ஆயத்து 2 ஆயத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஆசைப்படணும் குர்ஆனை விளங்குறதுக்கு, வாழ்க்கை ஃபுல்லாக நேரம் கொடுக்கணும், மஸ்ஜிதில் அதிகமான நேரங்களை கொடுத்து குர்ஆனை விளங்காமல் நம்ம அல்லாஹ்ட்ட போயிடக்கூடாது. எவ்வளோ அல்லாஹ் மெசேஜ்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை, நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திக்கிறோம், அது எல்லாத்துக்கும் தீர்வு குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை நம்ம உண்டாக்கி கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுடைய தொடர்பை எந்த அளவுக்கு சொன்னால், இப்போது அல்லாஹ் அழுகையை விரும்புகிறான்னு சொன்னோமே, இந்த சூரா மாயிதாவை முடிக்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல அல்லாஹ் மறுமையில் கேட்பானா, ஈசாவே அன்த குல்த லின்னாஸி இத்தஹிதூனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ், ஈசாவே நீங்கள் கிறிஸ்தவர்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா, என்னையும் என்னுடைய உம்மாவையும் 2 கடவுளாக ஆக்கிக்கிடுங்கன்னு சொல்லி, அல்லாஹ் அல்லாமல் அல்லாஹுடைய மனைவியாக மரியமையும் அல்லாஹுடைய பிள்ளையாக ஈசாவையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கண்டு நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களான்ட்டு ஈசா நபிட்ட அல்லாஹ் கேட்பானா. அல்லாஹ்வே சொல்கிறான், وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ أَأَنْتَ قُلْتَ لِلنَّاسِ اتَّخِذُونِي وَأُمِّيَ إِلَٰهَيْنِ مِن دُونِ اللَّهِ. ஈசா பதறி போய், சுப்ஹானக், அல்லாஹ் நீ மகா பரிசுத்தமானவன், மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி அன் இஅ்புதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும் வ குன்து அலைஹிம் ஷஹீதம் மா தும்து ஃபீஹிம். யா அல்லாஹ், அப்படியெல்லாம் நான் ஒரு காலம் சொல்லலை. அல்லாஹ் என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் அல்லாஹ் தான் நான் சொல்லிட்டு வந்தேன், என்னைய நான் ரப்புன்னு நான் சொல்லிட்டு வரல. இவங்க தான் தவறாக விளங்கி குழப்பப்பட்டு, நான் உயிரோடு அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற வரைக்கும் நான் அவங்களுக்கு சாட்சியாளனாக இருந்தேன். ஆனால் எப்போ நீ என்னையை உன் பக்கம் அழைத்து கொண்டாயோ, வானத்துக்கு உயர்த்தினாயோ, யூதர்கள் கொல்ல வர சமயத்தில் அவங்க கொல்லப்படலாம் இல்லை. கிறிஸ்தவருடைய கொள்கை என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டார்கள். எல்லாருடைய பாவத்துக்கும் தன்னை காரணமாக்கி கொண்டாங்க. இனி யார் பாவம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. யூதர்கள் கொல்ல வந்த சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள வானத்துக்கு உயர்த்தினதாக சொன்னான். வமா கத்தலூஹு வமா ஸலபூஹு வலாக்கின் ஷுப்பிஹ லஹும். ஈசாவை அவர்கள் கொல்லவும் இல்லை, ஈசா அவர்களை சிலுவையில் அறையவும் இல்லை. பர் ரஃபஅஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தன்னின் பக்கம் அவர்களை உயர்த்தி விட்டான்னு அல்லாஹ் சொல்கிறான். திருப்பி வருவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வை தான் வணங்கணும்னு சொன்னேன். அல்லாஹ் இதெல்லாம் நான் சொன்னேனா இல்லையான்னு உனக்கு தெரியும். தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வலா அஅலமு மா ஃபீ நஃப்ஸிக்.
என் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் உனக்கு தெரியும் அல்லா, நீ என்ன நாடுறா எனக்கு தெரியலை அல்லா சொல்லிவிட்டு அல்லாட்ட சொல்லுவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், யா அல்லாஹ் என்னுடைய இந்த கிறிஸ்தவர்களை நீ தண்டித்தால் அது உன்னுடைய அடியார்கள், நீ நாடியதை செய்யலாம். ஒயின் தஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ அவங்கள மன்னித்து விட்டால் அது உன்னுடைய கிருபை விசாலமானது, நீ நுட்பமான அறிவுள்ளவன், அதை யாரும் கேட்க முடியாது என்ற இந்த வார்த்தையை ஈசா மறுமையில் சொல்லுவாங்களாம். இந்த ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு தொழுகையில் இந்த ஒரு ஆயத்தை மட்டும் ஓதி ஓதி அழுதாங்களாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய உம்மத்தி உம்மத்தி, யா அல்லாஹ் ஏன் சமுதாய நிலை என்ன ஆக போகுது மறுமையில், இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், என்னுடைய இந்த உம்மத்தினர்களும் உன்னுடைய அடியார்கள் தான், நீ உங்களை தண்டிச்சாலும் யாரும் கேட்க முடியாது, உன்னுடைய அடிமைகள். வஇன் தஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ இவர்களை மன்னித்தால் அதை யாரும் கேட்க முடியாது, நீ அந்த அஸீஸ், நீ மிகவும் மகத்தானவன், அல் ஹக்கீம் நுட்பமான அறிவுள்ளவங்கிற இந்த ஆயத்தை மட்டும் ஓதி ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. உம்மத்தி உம்மத்தி, ஏன் சமுதாய நிலை என்னாகும் சொல்லி ஒரு ராத்திரி முழுக்க ஒரே ஆயத்தை ஓதி அழுதுருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி சொன்னா, இத்ஹப் இலா முஹம்மத் ஃபகுல் இன்னா சனுர்தீக ஃபி உம்மத்திக வலா நசூஉக, ஜிப்ரீலே நீங்கள் முஹம்மது நபி இடத்துல போய் சொல்லுங்கள், உங்களுடைய உம்மத்தின் விஷயத்தில் உங்களை நாம் சந்தோஷப்படுத்துவோம், உங்களை கவலைக்குள் உள்ளாக்க மாட்டோம். எவ்வளோ பெரிய விஷயம், அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி கையேந்தி அழுது ஒரு ராத்திரி ஃபுல்லாக இந்த ஆயத்தை ஓதி அல்லாட்ட இந்த உம்மத்துக்காக துவா செஞ்சுக்கிறான். நாளைக்கு மறுமையில் எவ்வளோ செய்வாங்க. எல்லா நபிமார்களும் நஃப்ஸி நஃப்ஸின்னு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் உம்மத்தி உம்மத்தி, ஏன் சமுதாயம், என்னுடைய சமுதாயம். இப்படியெல்லாம் நமக்காக அந்த அழுத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு சலவாத்து சொல்கிற பாக்கியம் கிடைக்கணுமே. ஒரு நாளைக்கு எத்தனை சலவாத்துகள் சொல்லணும்? நபி ஸல்லல்லாஹு நமக்கு செஞ்ச உபகாரம் 1-2. அதனால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அதிகமாக சலவாத்துகள் சொல்கிறது, நாமும் அல்லாட்ட அழுகிறது. அல்லாஹ் ஈமானை தந்தா, முஸ்லீமாக ஆக்குனா, ரமலான் மாதத்தில் வச்சுருக்கிறா, நபி ஸல்லல்லாஹு நாங்கள் பார்க்காம ஈமான் கொள்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்கிறா, அல்லாஹ் நன்றியோடு நடக்க தௌஃபீக் செய்ய அல்லாஹ்னு சொல்லி நாமளும் என்ன செய்யணுங்க, கொஞ்சமாவது கண்ணீர் சிந்தி அழுகிறதுக்கு முயற்சி. அதுக்கு அடிப்படை உள்ளம் இலகி இருக்கணும். யாருடைய உள்ளம் இலகியதாக இருக்குமோ அவன் கண்ணில் தண்ணி வரும். உள்ளம் இறுகி போச்சுன்னு சொன்னால் கண்ணில் தண்ணி வராது. சஹாபாக்கு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இறுகிய உள்ளம் இலகுவாகுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் சொன்னாங்க. எத்தீம்களுடைய தலையை தடவி கொடுங்க, எத்தீமானவங்க அனாதைகள் இவங்களை நீங்கள் ஆதரிங்க, இதனால் உங்கள் உள்ளம் என்ன செய்யும், இலகியதா. குர்ஆனை அதிகமாக ஓதுவதாலேயும் உள்ளம் இலகி போகும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது போன்ற பாக்கியங்களை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. கடைசி ஒரு ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலைக்கும்.